அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. இந்த திருமணம் பொருத்தம்ங்கிற தலைப்பில் பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமும் ஆணுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு எத்தகையது அமையுங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, அதுக்குண்டான பேர் எழுத்து சு சே சோ லா அப்படிங்கிறது பேர் எழுத்தாக அமையும். ஆணுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு அதுக்குண்டான பேர் எழுத்து பார்க்கும்போது சே சோ தாத்தி, சே சோ தாத்திங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு பேர் எழுத்து அமைந்துள்ளது. இப்போ இவர்களுக்கு கும்பராசிக்கு எத்தகைய பொருத்தம் அமைஞ்சிருக்குது, இவர்களுக்கு திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறத பார்க்கும்போது பெண்ணுடைய நட்சத்திரம் ஆணுடைய நட்சத்திரம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் அமையவில்லை. கணப்பொருத்தம் நன்றாக உள்ளது, கணப்பொருத்தம் உண்டு. தேவகணம் மனுஷகணமாக இருப்பதால் கணம் பகை கிடையாதுங்கனால கணப்பொருத்தம் உண்டு. அதே மாதிரி மகேந்திர பொருத்தம் உண்டு, ஸ்திரீ தீர்க்கம் உண்டு, யோனி பொருத்தம் உண்டு. ஆண் குதிரையும் பெண் சிங்கம், ஆண் சிங்கம்ங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே ஆண் பால் வந்ததுனால கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். யோனி பொருத்தம் நன்றாக உள்ளது. ராசி பொருத்தம் உண்டு, ராசியாதிபதி பொருத்தம் நன்றாக சேர்ந்து உள்ளது. ஆகவே இதுவும் உத்தமமே. வசிய பொருத்தம் அமையவில்லை. வசியங்கிறது மேசராசிக்கு பொறுத்தளவு ரெண்டு தான் அமையும். ஒன்று சிம்மராசி, ஒன்று விருச்சிக ராசி. மித்தெல்லாம் அமையாது. வசியம் வரலையே நம்ம நினைக்கக்கூடாது. வசிய பொருத்தம் அமையலை. அதே மாதிரி ரஜ்ஜு பொருத்தம் சொல்லக்கூடியது பெண்ணுக்கு பாத ரஜ்ஜும் ஆணுக்கு வயிறு ரஜ்ஜு வந்திருக்கனால தாராளமாக திருமணம் செய்யலாம். இதுவும் நல்ல ஒரு ரஜ்ஜு உத்தமமே. அதே மாதிரி நாடி ஆண் பெண் இருபாலருக்கும் பார்ஸ்வாய் நாடி வந்திருக்கனால நாடி பொருத்தம் அமையவில்லை. வேதை பொருத்தம் நன்றாக உள்ளது. அப்போ இத்தகைய பொருத்தம் வைத்து திருமணம் செய்யலாமா? எத்தனை பொருத்தம் உள்ளதுன்னு பார்த்தா மொத்தம் 11 பொருத்தத்திலே 8 பொருத்தம் நன்றாக உள்ளது. இது திருமணத்துக்கு ஏற்ற பொருத்தமே. ஒரு சிலது குறைபாடு இருந்தாலும் திருமணத்துக்கு நன்றாக உள்ளது. 3 பொருத்தம் மட்டுமே அமையவில்லை. அதிலே தினம் அமையவில்லை, வசியம் அமையவில்லை, நாடி அமையவில்லை. மற்ற பொருத்தம் இருப்பதால் தாராளமாக திருமணம் செய்யலாம். ஆண் பெண் இருபாலருக்கும் எந்த விதமான தோஷம் இல்லை ஜாதகத்தில் அப்படின்னு முதல்ல ஆராயணும். இந்த பொருத்தம்ங்கிறது நம்ம கொடுத்தது ஒரு சார்ட். இந்த சார்ட்டை வச்சு நம்ம திருமணம் செய்யலாமான்னா செய்ய முடியாது. இதெல்லாம் மொத்தத்திலே நம்ம ஆராயணும். மொத்தமாகவே ஆராயணும். மொத்தம் 10 பொருத்தமாக 11 பொருத்தம். அந்த 11 பொருத்தத்தில் நம்ம என்னென்னா சாத்தியம் இது எடுத்துக்கலாமா? ஜாதக ரீதி களத்திர பாவாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி சொல்லக்கூடியது, பூர்வப்புண்ணிய ஸ்தானாதிபதி, களத்திரக்காரன் சொல்லக்கூடியது 7ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி. இதெல்லாம் நன்றாக ஜாதகத்தில் கிரக நிலை இருந்தால் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். இந்த பொருத்தம் ஒரு தூசுக்கு சமம். இந்த பொருத்தங்கிற ஒரு தேர்தெடுப்பு நாடகம் மாதிரி தான். ஆகவே அதே மாதிரி லக்ன பொருத்தம் அமையணும். ஆண் பெண் ராசியும் லக்னம் அமைந்துட்டால் ரொம்ப அருமை, ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கை நல்லா சிறப்படையும். அதே மாதிரி 1ஆம் லக்னம், 3ஆம் லக்னம், 5ஆம் லக்னம், 7ஆம் லக்னம், 9ஆம் லக்னம், 11ஆம் லக்னம் தான் ரொம்ப உத்தமம். 2வது லக்னம், 4வது லக்னம், 6வது லக்னம், 8வது லக்னம், 12ஆம் லக்னம் கொஞ்சம் மத்தியமம், அது செட் ஆகுது. அது 6, 8, 12 சுத்தமாக ஒத்து வராது. 2, 4வது கொஞ்சம் எடுத்துக்கலாம். நட்பான வீடாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். பகை வீடாக இருந்தால் மட்டுமே எடுத்துக்கக்கூடாது. அதுவும் நம்ம தீர்க்கமாக ஆராயணும். பக்கத்து வீடு சிலது பகை இருக்காது, ஒரு சிலது மட்டும்தான் பகை. அதெல்லாம் கண்டா சரியான முறையில் ஆராய எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. அதே இல்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் திதி சுனியமாக அமைஞ்சிருக்கக்கூடாது. அந்த திருமண காலம் அப்படின்னு வரும்போது திதி சுனியம் இருக்கக்கூடாது. நம்ம பிறக்கும்போது இந்த திதி இருக்காது. இந்த ராசியில் பிறந்திருந்தா இந்த திதி கிராஸ் ஆகாமல் சூன்யம். அப்போ பெண்ணுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிங்கிறனால சஷ்டி திதி சூன்யம். ஆனால் நான் சஷ்டி திதியில் பிறக்கலைன்னு நினைக்கக்கூடாது. அந்த காலத்தில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் திருமண காலத்தில் சஷ்டி திதி வந்திருக்கக்கூடாது. அது வேலைக்கலாம். அன்றைக்கி 4 நட்சத்திரம்லாம் வேறு இருக்கும்.
வேறு ராசி கூட இருக்கும், கல்யாணம் பண்ணால் வேறு ராசி கூட இருக்கும், வேறு லக்னமே இருக்கும். இந்த திதி வந்தால் இந்த லக்னத்துக்கு தோஷம் உண்டாயிடும், தானாக உண்டாயிடும். அதே மாதிரி ஆணுக்கு பார்க்கும்போது கும்பராசிக்கு சதுர்தேசி திதி, அவங்களுக்கு வந்து திதி சூன்யம், இதுவும் விளக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டமம் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த திதி சூன்யம், சந்திராஷ்டமம், 6, 8வது ராசியில் திருமணம் நடத்தாமல் இருக்கிறது இன்னும் சிறப்பு. இப்போ பெண்ணுக்கு என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி. விருச்சிக ராசியில் கல்யாணம் பண்ணலாமா? அனுஷ நட்சத்திரம் முகூர்த்தம் இருக்கும், செய்யக்கூடாது. இதெல்லாம் பார்த்து நம்ம செய்யணும். இப்போ 8வது ராசி ஆகிடுறது, 8வது ராசியில் முகூர்த்தம் இருக்கும். ஆகவே இதெல்லாம் இல்லாமல் பார்த்து திருமணம் செய்து கொள்ளும்போது வாழ்க்கை சிறப்படையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. வாழ்க வளமுடன்.